2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் 2025ஆம் ஆண்டின் விடியல் புதிய ஆற்றல், வாய்ப்புகள் மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்தி வாழ்வில் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சமுதாயத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு அர்ப்பணிப்போம் என்றும் தேசத்தின் நிலையான முன்னேற்றத்திற்கு அதிக ஆர்வத்துடன் பங்களிப்போம் எனவும் பதிவிட்டு புத்தாண்டு வாழ்த்து கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட 2024ஆம் ஆண்டு நிறைவுற்று புத்தாண்டு பிறக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசின் தொடர் சாதனை பயணம் புதிய பாய்ச்சல்களை நிகழ்த்தி காட்டியுள்ளது. ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்திய நாட்டின் பெருமையை நிலைநாட்ட தமிழ்நாடு மக்கள் அளித்த வெற்றியால் 2024 மறக்க முடியாத ஆண்டாக அமைந்துவிட்டது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2025இல் நம் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும், இல்லந்தோறும் அன்பு மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும், தமிழ்நாடு அதற்கு வழிகாட்டும் என்று முதலமைச்சர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறியுள்ளார். பிறக்கின்ற 2025 புத்தாண்டில் அனைவரின் வாழ்விலும் புத்தொளி வீசட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொடங்கும் புத்தாண்டிலும் தமிழ்நாட்டில் பாசிச சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் சமூக நீதி, மத நல்லிணக்கம், சமத்துவம் என முற்போக்கு பாதையில் பயணிப்போம் என்றும் 2026ஆம் ஆண்டிலும் மீண்டும் ஆட்சி அமைக்க ஒவ்வொரு நாளும் உழைத்திடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். புத்தம்புது நம்பிக்கையுடன் மலருகின்ற இந்த புத்தாண்டில் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய நம்பிக்கை, எழுச்சி, மலர்ச்சி மற்றும் வளர்ச்சியை வழங்கும் ஆண்டாக வரும் புத்தாண்டு மலரட்டும் என அவர் வாழ்த்து கூறியுள்ளார். மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் இருக்கட்டும் என்றும் சமூக சமத்துவமின்மையை நீக்கி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க தொடர்ந்து பாடுபட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற்று ஒளிமயமான எதிர்காலம் அமைய அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் என குறிப்பிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிறக்கப் போகிற 2025ஆம் ஆங்கில புத்தாண்டில் இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கவும், மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்கிற வகையிலும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எடுத்து வருகின்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமென மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு ஜனநாயகம் தழைக்கும் சாதனை ஆண்டாக மலரட்டும் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சாதி, மத அடிப்படையிலான வெறுப்பு அரசியலே இல்லாது ஒழியட்டும் என்றும் சமூக நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் பெருகட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மலரும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்ததாய் அமையட்டும் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டை வரவேற்று கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு எதிர்பார்ப்பதைப் போலவே இனிப்பாக அமையும் என்றும் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும், பொருளாதாரம் வளரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சமூக பாரபட்சங்கள் இல்லாத ஒரு புதிய சமத்துவ சமூகம் மலர்வதற்கான புதிய பாதை அமைக்க அனைவரும் சபதம் ஏற்போம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிளவுவாத அரசியலை தோற்கடித்து நாட்டின் பன்மைத்துவத்தை பாதுகாக்கும் போராட்டத்தை வலுப்படுத்துவோம் எனவும் தெரிவித்துள்ளார். இருட்டிலிருந்து தமிழக மக்கள் மீண்டு வருவர் என்ற நம்பிக்கையோடு புத்தாண்டை எதிர்கொள்வோம் என குறிப்பிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதிய வாய்ப்புகளும் வழிகளும் நம் முன்னே நிறைந்திருக்கின்றன என்றும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில் முதன்மையான நாடாக இருக்கிறோம் எனவும் கூறியுள்ளார். பல கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் புத்தாண்டை எதிர்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது பாதையை சொந்தமாக்கிக் கொண்டு ஒரு சிறந்த கதையை எழுத வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டு என்பது நேரத்தை முன்னோக்கி நகர்த்துவது மட்டுமல்ல என்று முன்னோக்கி நகர்வதை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். புத்திசாலித்தனம், வலிமை மற்றும் சொந்த விதிகளை வடிவமைக்க தயாராக உள்ளது என்றும் சிறந்த கனவுகளை நனவாக்கும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டை மாற்றுவோம் எனவும் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தீமைகளை விரட்டி புதிய வெளிச்சத்தை பாய்ச்சும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமைய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். உதயமாகும் புத்தாண்டு நிறைவான வளத்தையும் குறையாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஆண்டாக மட்டுமின்றி மனிதநேயம், மத நல்லிணக்கம் தழைத்தோங்கும் ஆண்டாகவும் அமையட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார்.
2025 புத்தாண்டு மக்களின் வாழ்க்கையை வளமாக்கும் ஆண்டாக, துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறைந்த ஆண்டாக திகழ வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து கூறியுள்ளார். குற்றச்சம்பவங்கள் இல்லாத மாநிலமாக இந்தியாவிற்கு உதாரணமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விடுத்துள்ள புத்தாண்டு தின வாழ்த்துச் செய்தியில் 2025ஆம் ஆண்டில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஏழை எளிய மக்களின் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்றமிகு வாழ்வில் நம்பிக்கையும் வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்பட வேண்டும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சமூக நீதி வளரும் புத்தாண்டாக பொலியட்டும் என்று குறிப்பிட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் கி வீரமணி வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு சாதனைகளையும் இயற்கை சீற்றங்கள் உட்பட சோதனைகளையும் சந்தித்த ஆண்டு என்றும் வருகின்ற 2025ஆம் ஆண்டு சமூக நீதி வளரும் புத்தாண்டாக பொலியட்டும் எனவும் வாழ்த்தியுள்ளார்.